ஹாய். நீங்க ஜிம் போறீங்களா? ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்களா? யோகா போறீங்களா? உங்களை பார்த்து அப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்களா, நீ எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்க, எவ்வளோ ஒல்லியா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் மட்டும்தான் ஒரே ஒரு கான்செப்ட், ஜிம் போனால் வெயிட் ரிடக்ஷன் ஆகும் அப்படின்ற கான்செப்ட்ல வந்து கேட்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜிம் போகிறதுனால வெயிட் லாஸை தாண்டி நிறைய விஷயம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அதாவது மசில் டோன் அப் இருக்கு, இன்ச் லாசஸ் இருக்கு. இன்னொன்று என்னன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து எழுந்துக்க முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கலாம். இப்போ வந்து நல்லாவே கீழே உட்காந்து எழுந்துக்க முடியுது. உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கலாம். கார்டியோ லெவல் அதே மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறும்போது ப்ரீத் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கும்போது நல்லாவே ஈஸியாகவே இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய வந்து விஷயம்ஸ் வந்து ஜிம் போகிறதுனால நம்மளுக்கு கிடைக்குது. ஸ்லீப்பிங்லேருந்து ஃபுட் ஹேபிட்லேருந்து எல்லாமே சேஞ்சஸ் வந்து நம்ம ஜிம் போகிறதுக்கப்புறம் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ வெயிட் லாஸையும் தாண்டி நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து ஜிம் போகிறதுனால கிடைக்குது. ஸோ ஜிம் போகிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து டீமோட்டிவேட் பண்ணாதீங்க, மோட்டிவேட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.